மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது, அதில் போய் பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா? நமக்கு பார்ட் 4ல் நமக்கு 5 மார்க் கொஸ்டின் 5 கொஸ்டின் கேட்பாங்க. 25 மார்க் டெஸ்ட் எழுத போகிறோம். சரிங்களா? அதில் உங்களுக்கு வினா எண் 38ல் என்னென்ன கேள்விகள் வர்றதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். முல்லைப்பாட்டில் இருக்கக்கூடிய கேள்வி படிச்சுக்கோங்க. திருவிளையாடல் போடணும் இயல் 5ல் இருக்கக்கூடிய கேள்வி படிச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் இயல் 7ல் இருக்கக்கூடிய கொஸ்டின் படிச்சுக்கோங்க. தேம்பாவணி இயல் 9ல் இருக்கக்கூடிய கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? அடுத்தா வினா எண் 39ன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடிதம். சரிங்களா? அதாவது நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா மடல் எழுத போகிறோம். சரிங்களா? அதாவது மொத்தம் 4 மடல் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் மரம் இயற்கையின் வரம் அப்படிங்கிறது மிக முக்கியமான கடிதம். அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா உணவு விடுதியில் வழங்கப்பட்ட உணவு வந்து தரமில்லாத இருக்கிறதுக்கு உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு நம்ம ஒரு கடிதம் எழுதுகிறோம். அந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் அப்படின்னு ஒரு கட்டுரையை பார்த்து அந்த நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுகிறோம். அந்த இது அடுத்ததாக உங்களுக்கு பள்ளியில் வந்து பணப்பை கிடைக்கி அதை நம்ம ஒப்படைக்கும் போது அதுக்கு நம்ம பாராட்டு பெற்றதை பற்றி ஒரு வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு உறவினருக்கு கடிதம் எழுதுகிறோம். அந்த கடிதம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்த தெருவிளக்கு பழுது அடைஞ்சிருச்சு, அதை நம்ம சரி செய்ய வேண்டி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மின் வாரியத்துக்கு ஒரு கடிதம் எழுத போகிறோம். இந்த 5 கடிதம் தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்தா வினா எண் 40ன்னு பார்த்தீங்க அப்படின்னா காட்சியை கண்டு கவிழ்க. சரிங்களா? எந்த இது வந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக எழுதலாம். நமக்கு ஈழ இருக்கக்கூடிய எந்த படம் வந்தாலும் சரி இந்த ஜென்ரல் கவிதை எழுதி வச்சுருங்க. சரிங்களா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வினா எண் 41 பார்த்தீங்க அப்படின்னா படிவம். படிவம்னு பார்த்தீங்க அப்படின்னா பணிவாய்ப்பு வேண்டி நம்ம பயோடேட்டா இருக்கக்கூடிய படிவம் ஒன்று இருக்குது. மேல்நிலை வகுப்பு சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம். அடுத்ததாக நூலக உறுப்பினர் படிவம். தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு உறுப்பினர் சேர்க்கை படிவம். இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வினா எண் 42. சரிங்களா? இது நம்ம புக்குக்கு பின்னாடியே இருக்கும். புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழிபெயர்க்க படித்தாலும் சரி, இல்லாட்டா அந்த 4ல் ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இந்த 4 ப்ளஸ் நம்ம புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. இந்த 4ம் மிக முக்கியமானது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளியிலும் வீட்டிலும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது, இன்சொல் பேசுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள். அடுத்தா எதிர்மறை சொற்களாக மாற்றுக. புயல் அல்லது வெள்ள பாதிப்பிலிருந்து உனது குடும்பத்தை எவ்வாறு காப்பாற்றுவாய் ஒன்று இது கேட்பாங்க. இடம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 5க்கு 5 தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.